அதாவது 4 பேர் பேசினதையும் பார்த்துருப்பீங்க. அதிமுக வருகைக்கு காத்திருக்கிறதுன்னு ஒரு தேதி பேசப்படுகிறது, அமைச்சரவையில் இடம் அதில் சின்ன சிக்கல்னு. என்ன சார் அவசரப்படுறீங்க? 5 ஒர்க்கிங் டேஸில் இவ்வளோ அவசரம் வேணுமா? அமைச்சரவை இலாக்கா இதெல்லாம் சொல்லாதனால அரசு எந்திரம் பழுதுபட்டுச்சா? வேக வேகமாக நடக்குது. இன்னைக்கு கூட 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது மகளிர் உரிமை திட்டம் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ நாம தான் இதை பூதாகரமாக்குறோம், பெருசா பார்க்குறோமா? பத்திரிகையாளர் பார்வையில் நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல கிட்டத்தட்ட 5 நாட்கள் தாமதமாகியும் இன்னமும் ஒரு அமைச்சரவை குறிப்பிட்டு அந்த ஏற்கனவே பதவியேற்றுக் கொண்டவர்களுக்கு கூட இலாக்காக்கள் ஒதுக்க முடியாமல் இருப்பதே ஒரு பின்னடைவு தான். நீங்க அரசு இயந்திரம் என்பது நீங்க கிட்டத்தட்ட ஒரு காபந்து அரசாக இருக்கும் போது இயங்கியது, கிட்டத்தட்ட எல்லா திட்டங்களும் செயல்பட்டது. பட் ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர்கள்னு வரும்போதுதான் அந்த துறையில் என்னெல்லாம் திட்டங்கள் செய்யணுங்கிற கவனம் கூடுதலா பெறும். இப்ப நந்தகுமார் சார் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் சரிதான். 717 மதுக்கடைகள் மூடி இருக்கு, இன்னைக்கு 717 மூடி இருக்கு அப்படிங்கிறதே பேச்சு. துறை சார்ந்த பணிகள் இருக்கு, அதை அந்தந்த அமைச்சர்களால தான் கவனிக்க முடியும். 2016 நினைவு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில படிப்படியாக மது விலக்குனாங்க. வந்த உடனே 500 கடைகள் குறைச்சாங்க. பட் இது அதிமுக பிரச்சாரம் பண்ணிருக்கணும், நாங்க 500 கடைகள் குறைச்சோம். அங்க அதிமுகவே தாவேக்கு ஆதரவுன்னு வாங்கிட்டாங்க. அதுல ஒரு பிரிவு அங்க சண்டை போடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2016 தேர்தல் அறிக்கையிலும் குழு மது விலக்கு கொடுத்தாங்க. பட் அவர்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெறல. இப்படி பல காலகட்டங்கள் இப்ப இன்றைக்கு இருக்கிற இணையவெளி ஊடகம் இன்னைக்கு முழுக்க முழுக்க தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கு. அதனால மட்டுமே நம்ம அமைச்சரவை போடாட்டாலுமே கூட சிறப்பு அப்படின்னு சொல்லிவிட முடியாது. ஒன்று. 2வது, இந்த அமைச்சர்கள் இன்னைக்கு போட முடியாம இருக்க காரணமே அதிமுக தான். அதிமுக இருக்கக்கூடிய அந்த பிளவு கிட்டத்தட்ட அவர்கள் தொடர்ச்சியாக எதிர்பார்த்தது ஒரு 32 பேரை கூட்டிட்டு வந்துருவாரு சி வி சண்முகம் அப்படின்னு ஆழமாக நம்பினாங்க. 32 பேர் அவர் பக்கம் வந்தா அவர் அமைச்சரவையிலும் இடம்பெறலாம், எந்த சிக்கலும் கிடையாது. 2/3 கோரம் வருதுன்றீங்க, ரைட்? ஆமா, 3/2 பங்கு உறுப்பினர்கள் மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 47 பேர்ல 3/2 பங்கு பேரு. ஆனா இங்க தொடர்ச்சியாக நமக்கு நேரடியா வெட்ட வெளிச்சமாகவே தெரிஞ்சிருச்சு. சட்டமன்றத்தில் வாக்களிக்கிற பொழுது 25 பேர் தான் எஸ்பி வேலுமணி தரப்போட இருக்காங்க. அப்ப அந்த 25 பேர்ல தாவேக்கா ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. நாங்க 5 அமைச்சர்கள் தரோம் உங்களுக்கு. அந்த 5 அமைச்சர்கள் என்பது நீங்க 25 பேர், 5இல் ஒருவருக்கு அமைச்சர் பதவி. அந்த ஒரு அமைச்சர் மற்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கவனிச்சுக்கணும். இதுதான் அங்க உள்ள திரைமறைவுல பேசப்படுறதா தகவல். அப்ப 5 அமைச்சர்கள் கொடுக்க தயாரா இருக்காங்க. அங்க சட்ட சிக்கல்கள் இருக்கு. கிட்டத்தட்ட இப்ப இந்த 5 அமைச்சர்களை அப்படியே கொண்டு போனா அதிமுகல ஏற்கனவே இவர்கள் கொறடா உத்தரவை மீறி வாக்களித்திருக்காங்க. அதிமுகவுடைய எதிர் துருவத்தை இன்னைக்கே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். நம்ம முந்தைய வழக்குகளை நம்ம ஒரு முன்னுதாரணமா எடுக்கலாம். நம்ம எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கெல்லாம் போகலாம். அவர்களுடைய வழக்கே நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கு. தகுதி மீறல் எப்படி வந்தது, கிட்டத்தட்ட அவர்கள் எந்த அளவுக்கான தகுதி இழப்பு ஏற்பட்டாங்க, 18 சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்ப இதுல பல சிக்கல்களுக்குள்ள தாவேக்கா சிக்கி இருக்கு. வெளியில இருந்து பாக்குறப்ப தாவேக்காக்கு எந்த சிக்கல் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா இதுல கடினமான சிக்கல்ல இந்த தேர்தலுக்கு அப்புறம் சிக்கி இருக்கிறதே தாவேக்கா தான். நம்மள பலரும் திமுக அதிமுக நினைக்கிற 3 சிக்கலை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். ஒன்று, பெரிய விஜயாலை தான் வீசிச்சு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா பெரும்பான்மையை தரல. 108 என்கிற எண்ணிக்கையை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுல என்ன சிக்கல்னா, முதல் சிக்கல் சொல்லிடுறேன் சார். காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய 2 அமைச்சர் பிரதிநிதித்துவம். இன்னொன்று, இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சி வி சண்முகம் பிரிவுக்கு ஒரு 4 அல்லது 5 அவங்க கேட்கக்கூடிய துறைகள் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 1967க்கு முன்பு தமிழகத்தை ஆண்ட கட்சி காங்கிரஸ். அகில இந்திய அளவுல பல மாநிலங்களில் இன்னைக்கும் பக்கத்துல கர்நாடகா தொடங்கி பல கேரளா தொடங்கி பல மாநிலங்கள் ஆளுகின்ற கட்சி காங்கிரஸ். அவர்களுக்கு எந்த துறையை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு விருப்புரிமை இருக்கும். அந்த துறையில ஏற்கனவே இங்க ஒரு பதவி ஏற்றிருக்காங்க 9 பேர். செங்கோட்டையன் அவர்கள் தொடங்கி ஆதவர்ஜனா தொடங்கி அந்த முக்கிய துறைகளை அவர்களும் கேட்பாங்க. அதிமுக நீங்க 4-5 துறைகள்னு பேசினா அதே துறைகளை தான் தாவேக்கா தன் விருப்புரிமைன்னு வைத்திருக்கக்கூடிய துறைகளை தான் அதிமுகவும் கேட்பது. தாவேக்காக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிக்கல் அல்ல, தமிழகத்துல தாண்டி இந்தியாவில் கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய எல்லா கட்சிக்குமே இந்த சிக்கல் இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா இருக்கு. அதுல எப்படி வினோதமா இவர்கள் சிக்கியிருக்காங்கன்னு சொல்றேன் சார். முதல்ல அந்த சிக்கல், அது நீங்க சொன்னதை போல எல்லாருக்கும் பரவலா உள்ளது. பக்கத்துல கேரளாவை நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லாம் கூட்டணியில இருக்காங்க காங்கிரஸ்ல. அது கொள்கை ரீதியாக நீண்ட கால கூட்டணி. இந்த கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி இல்ல. நீங்க தேர்தலுக்கு முன்பு கொள்கை ரீதியாக கூட்டணி வச்ச திமுக கூட்டணியே உடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பக்கம் அப்படியே காங்கிரஸ் போன்ற கட்சிகள் நகர்ந்துட்டாங்க. இன்னொன்று மிக முக்கியமா சார், இப்ப இதுல 32 பேர் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் அப்படிங்கிற பிரதிநிதித்துவத்துக்குள்ள உள்ள போறாங்கன்னா நீங்க ஒரு தகுதி நீக்கத்துக்கான நடவடிக்கையை சபாநாயகர் கொடுக்குறாங்க. சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஏன்னா ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர். அவர் அதுல நடவடிக்கை எடுப்பார்னு எதிர்பார்க்கவும் முடியாது. அதிமுகவுக்கு இது தெரியும். ஆளுநரை பார்த்து அடுத்து மனு கொடுக்க போறாங்க. இதுல டெல்லியினுடைய ஆட்சி எந்த அணிக்கு இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணி சி வி சண்முகம் அணி. அவ கிட்டத்தட்ட அவர்கள் 32ங்கிற எண்ணிக்கை அடைஞ்சா சிக்கல் இல்ல. அந்த 32 வரல. இவர்கள் 5 பேருக்கு ஒரு மந்திரி பதவியோ 4 பேருக்கு ஒரு மந்திரி பதவியோ கொடுத்துட்டாங்கன்னா கடைசியில அது ஒரு தகுதி நீக்கம் வரையும் போயிருச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த பாரதியை சுமக்க வேண்டிய பொறுப்பு தாவேக்காக்கு வந்துடும். புரியுது. நீங்க இந்த தேர்தலில் 108 சார்
அந்த 108ங்கிற எண்ணிக்கை சாதாரணம் இல்ல. யாருக்கும் எதிர்மறை ஓட்டு கிடையாது விஜய்க்கு. இந்த தேர்தலில் வீசுறது விஜய் அலைதான். அப்பா சார் போன்றவர்கள் மறுப்பாங்க அதை. ஆனா விஜய் அலைதான் வீசிட்டு நான் தொடர்ந்து சொல்லி வந்தேன். விஜய் வெர்சஸ் அதர்ஸ் தான் இந்த தேர்தல். ஆனா நேற்று வரை விஜய்க்கு எதிர்ப்பலை இல்ல. இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு. அப்ப காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும்போது வலதுசாரிகளின் ஓட்டு போட மாட்டாங்க. நேற்று போட்டாங்க. நீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டிலேயே பாஜக 5 தொகுதிகளில் தாமரை சின்னம் நேரடியா போட்டியிட்டது கன்னியாகுமரி மாவட்டம். தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு தொகுதியிலையும் தாமரை சின்னத்துல போட்டியிட்டது. அப்படி 5 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. 5 தொகுதிகளிலுமே பாஜக கோட்டை 2 தடவை மத்திய அமைச்சர் பொன்னார் ஜெயிச்ச தொகுதி. அங்கேயே பாத்தீங்கன்னா 3வது சுற்று போயிருச்சு. 2வது இடத்துல தாவேக்கா வருது. அப்ப வலதுசாரிகள் ஓட்ட வாங்கியிருக்காங்க. ஆனா இப்ப காங்கிரஸை கூட்டணியில சேர்த்துக்காங்க. வலதுசாரிகள் ஓட்டு வராது. 1. 2வது அதிமுகவுல ஒரு பிளவை ஏற்படுத்தி விட்டாங்கிற பேரை வாங்கிட்டாங்க. நீங்க 2 அணிகளாக கட்சி உடைபட்டு இருக்கிறது. ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணி, இன்னொன்று சி.வி. சண்முகம் தரப்பு. இதுல 2 பேரையும் அவர் பார்த்திருக்க கூடாது. நீங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட பார்த்திருக்க வேண்டாம். அது தவறு கிடையாது. அவங்களுக்கு விருப்புரிமை. நந்தகுமார் சார் சொன்னதை போன்று அவர் கிட்டத்தட்ட எடப்பாடியின் வேட்பாளரை பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மைதான். ஆனா இவர் சி.வி. சண்முகம் தரப்ப போய் பாக்குறாங்க. அது அதிகார துஷ்பிரயோகம். இதுல இன்னொரு சிக்கலா நம்ம பாக்குறது, விசிகாவை சேர்ந்தவர்கள் அதிமுக சார்ந்த யாரும் ஆட்சியில் இருக்கக்கூடாது பங்குல அப்படின்னு ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க. அது ஏதாவது ஒரு சிக்கலை கொடுக்க போதா? ஆமா, அதுவும் சிக்கலை கொடுக்குது சார். கிட்டத்தட்ட நீங்க தொடர்ச்சி அவங்க நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப இதுவே ஒரு நிபந்தனையா மாறுது. நீங்க விசிகா கொடுத்த கடிதத்திலேயே நாங்க நிபந்தனையற்ற ஆதரவுனாங்க. இப்ப அவருடைய நிபந்தனையே அதிமுகவை சேர்த்துக்காதீங்கன்னு சொல்றாங்கன்னா அவ கிட்டத்தட்ட பல சிக்கலுக்குள்ள தாவே. சார் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் தேதி ஒரு பொறுப்பேற்ற ஒரு அரசு இன்னைக்கு 15ஆம் தேதியில இன்னும் அமைச்சரவை அமைக்க முடியல. நீங்க நிறைய சாதனைகள் 717 மதுக்கடைகளை மூடினது அதை நம்ம உண்மையிலே பாராட்டுறோம். பட் அதை தாண்டி அமைச்சர்கள் களத்துல இருக்கணும், சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியில இருக்கணும், சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகத்துல சந்திக்கணும். நீங்க அரசு நிர்வாகம் எப்பவுமே இயங்கும். அந்த அரசுக்கும் மக்களுக்குமான பாலமா இருக்கிறவங்க தான் மக்கள் பிரதிநிதிகள். அவங்க சென்னையில தான் இன்னைக்கு வரை முகாமிட்டு இருக்காங்க. அமைச்சரவை அமையல, இன்னைக்கு வரையும் முகாமிட்டு இருக்காங்க. ஊர்கள்ல யாருமே இல்ல எந்தெந்த பகுதிகளிலையும். அதெல்லாம் ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் பாக்குறேன் சார். நிச்சயமா அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கேள்வி கேட்கறதான் ஜனநாயகம். அதனால அதுக்கு உரிமை இருக்கு, உரிமை இல்லை என்பது ஒரு பார்வை தேவையில்லை. பொதுவாக கேள்வி எழுப்பணும் தான். நந்தகுமார் சார் சொல்ற இடமும் சரி. 2023 செப்டம்பர் 15 தான் மகளிர் உரிமை தொகை வந்தது. 2021 அனைத்து பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை என்பதுதான் வாக்குறுதி. அதனாலதான் இந்த ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இங்கே கேள்வி கேட்கணும்ல, கேள்வி அங்க கேட்கலாம், இங்க கேட்க கூடாது என்பது அர்த்தம் இல்ல. யாரு ஆட்சியில் இருந்தாலும் ஒரு நல்ல எதிர்கட்சியாகத்தான் எதிர்கட்சிகள் இருக்கணும். அப்பதான் அது ஆரோக்கியமானது. எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களே நாங்க போய் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு போறது ஆரோக்கியமான சூழலே இருக்காது அரசியல் களத்திற்கு. அப்ஸ்டெயின் பண்ணதே ஒரு ஆதரவு. அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இது மட்டும், திமுக அந்த அளவுக்கு விமர்சிக்கிறீங்க, நீங்க எதிர்த்து வாக்களிச்சிருக்கணும்ல. 59 MP நீங்க அப்ஸ்டெயின் பண்றதே நீங்க தாவேகா அரசாங்கத்துக்கு கொடுக்குற ஆதரவு தானே? இல்ல அது சார், நான் திமுகவினுடைய குரலை நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர்கள் என்னன்னா கூட்டணி கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அந்த கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாட்டுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது வெளியேறி. இறுதி கருத்தா இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இது கிட்டத்தட்ட அந்த அதிமுக சிக்கல் தீர்ந்தால் அனைத்தும் தீர்ந்து விடுமா? ஆமா சார், அதிமுகவினுடைய சிக்கல் தீர்ந்தால் மட்டும்தான் ஒரு வேளை அமைச்சர் போட முடியும். இல்லைன்னா அதுவரை போட முடியாது. அந்த அதிமுகவுடைய சிக்கல் தீரணும்னா ஒன்றுல சி.வி. சண்முகம் தரப்பு 32 பேரை ஈர்க்கணும். அப்படி இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில உள்ள அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தாவேக்காவை ஆதரிக்கணும். இப்ப கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 108 இடங்கள் ஜெயித்திருந்தாலுமே கூட ஒரு அமைச்சர், நீங்க நந்தகுமார் சார் பல உதாரணங்கள் சொன்னார். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து எந்த உதாரணமும் சொல்லல. 67க்கு பின்புல இருந்து தமிழ்நாட்டுல திமுகவோ அதிமுகவோ கிட்டத்தட்ட 2011க்கு முன்பு 2006 சட்டமன்ற தேர்தல் திமுக ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் 96 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. ஆனாலும் கூட அவர்கள் உடனே ஒரு அமைச்சரவை போட்டாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இது ஒரு முன்னுதாரணம் இல்ல. அந்த முன்னுதாரணமாக நிகழ்ந்து விடக்கூடாது. அமைச்சர்கள் உடனடியாக நியமிக்கப்படணும். துறை சார்ந்த கோரிக்கைகள் பெரும் பட்டியல் இருக்கும். அவர்கள் சந்திப்பாங்க, மக்களை நோக்குவாங்க, கேள்வி கேட்பாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு விவாதம் நடக்கும். இதுவரைக்கும் நமக்கு இன்னொன்று மிக முக்கியமா சார், இப்ப உள்ளூர்கள்ல மாவட்டங்கள்ல எதுவும் பிரச்சனைகள் இல்ல. ஒருவேளை பிரச்சனைகள் இருந்தா அதுக்கு சமரச குழு போறதே அமைச்சர் தான் போவாங்க. அமைச்சர் சார் இயக்குனர் சார் சொன்ன மாதிரி தலைமைச் செயலகத்துல இதை பாத்துருங்க மட்டும் முடிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. அதிமுக 47 பேர் ஜெயிச்சிருக்காங்க. எவ்வளவு பேர் முன்னாள் அமைச்சர் எப்படி ஜெயிக்கிறாங்க? களத்துல அவர்கள் ஏதோ ஒரு வகையில செயல்பட்டதுனால தான் ஜெயிக்கிறாங்க.